அன்புக்குரிய நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ரமதான் காலத்திலே ஒரு நோன்பாளி நோன்பு பிடித்த நிலையில் மறந்தவராக அல்லது தவறுதலாக சாப்பிட்டால் அல்லது எதையாவது குடித்தால் அவருடைய நோன்பு முறியுமா என்ற கேள்வி மக்களால் பரவலாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக ஹதீஸ் கிரந்தங்களிலே ஹதீஸ்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. சஹீஹுல் புகாரி, முஸ்லிம் ஆகிய இரு கிரந்தங்களிலும் பதியப்பட்டிருக்கின்ற ஹதீஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் நஸிய வஹுவ ஸாயிமுன் ஃபஅகல வஷரிப ஃபல்யுதிம்ம ஸௌமஹு ஃபஇன்னமா அத்அமஹு அல்லாஹு வஸகாஹு. ஒரு நோன்பாளி மறந்த நிலையிலே எதையாவது சாப்பிட்டால் அல்லது குடித்தால் அவர் நோன்பை விட்டுவிடாமல் நோன்பை பூரணப்படுத்தட்டும். அவர் அவ்வாறு சாப்பிட்ட அந்த உணவு அல்லாஹு தஆலாவை அவருக்கு அளித்த உணவு. அவர் அவ்வாறு மறந்த நிலையில் குடித்த அந்த பானம் அல்லாஹு தஆலாவை அவருக்கு புகட்டிய பானம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அதே போன்று இமாம் தாரகுத்னி அவர்களும் இது போன்ற ஒரு ஹதீஸை தனது கிரந்தத்திலே பதிவு செய்திருக்கின்றார்கள். ஃபஇன்னமா ஹுவ ரிஸ்குன் சாகாஹுல்லாஹு இலை ஃபலா கலா அலை. அவர் இவ்வாறு மறந்த நிலையிலே சாப்பிட்ட அந்த உணவு, அவர் இவ்வாறு மறந்த நிலையிலே குடித்த அந்த பானம் அல்லாஹு தஆலாவை அவருக்கு கொடுத்த ரிஸ்க் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆகவே அவர் கலா செய்ய வேண்டிய தேவை கிடையாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸிலே தொடர்ந்து கூறுகிறார்கள். அதே போன்று இமாம் இப்னு ஹிப்பான், இமாம் ஹாக்கிம், இமாம் இப்னு ஹுஸைமா, இமாம் தாரகுத்னி போன்றவர்கள் இன்னும் ஒரு ஹதீஸையும் பதிவு செய்திருக்கின்றார்கள். மன் அஃப்தர மின் ரமலான் நாசியன், யார் ரமலான் மாதத்திலே மறந்தவராக நோன்பை விட்டுவிடுகிறாரோ, ஃபலா கலா அலைஹி வலா கஃபாரா, அவர் கலா செய்ய வேண்டிய தேவையும் கிடையாது, அவர் குற்றப்பரிகாரம் கஃபாரா கொடுக்க வேண்டிய தேவையும் கிடையாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆகவே இந்த அனைத்து ஹதீஸ்களையும் வைத்து பார்க்கின்ற போது ஒருவர் நோன்பு பிடித்த நிலையில் மறந்து தவறுதலாக எதையாவது சாப்பிட்டால் அல்லது குடித்தால் அவருடைய நோன்பு முறியாது. ஆகவே அவர் அந்த நோன்பை கலா செய்ய வேண்டிய தேவை கிடையாது, அதற்கான குற்றப்பரிகாரத்தை கொடுக்க வேண்டிய தேவை கிடையாது என்பதை இதிலிருந்து நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்கிறோம். இந்த ஹதீஸ்களின் அடிப்படையில் இமாம் மாலிக்கை தவிர அனைத்து அறிஞர்களும் இந்த கருத்திலே இருக்கிறார்கள். ஷாஃபி மத்ஹபை சேர்ந்த சில அறிஞர்கள் ஒரு நோன்பாளி மறந்த நிலையில் குறைவாக சாப்பிட்டால் அல்லது குறைவாக குடித்தால், பானத்தை குடித்தால் அவருடைய நோன்பு முறியாது, ஆனால் அதிகமாக சாப்பிட்டால் அவருடைய நோன்பு முறிந்துவிடும் என்ற கருத்திலே இருக்கிறார்கள். அவர்கள் அதற்காக சொல்கின்ற நியாயம், அந்நிசியானு மஅல் கஸ்ரத்தி நாதிரும். ஒருவர் மறந்த நிலையிலே அதிகமாக சாப்பிடுவது என்பது மிகவும் அரிதானது. ஒருவர் மறந்த நிலையிலே அதிகமாக சாப்பிடுவது சாத்தியமல்ல. அவர் ஒரு அளவு சாப்பிடும் போதே தான் ஒரு நோன்பாளி என்ற ஞாபகம் அவருக்கு வந்துவிடும். ஆகவே அது சாத்தியமானது அல்ல என்ற ரீதியிலே ஒருவர் அதிகமாக சாப்பிட்டால் அல்லது அதிகமாக குடித்தால் அவருடைய நோன்பு முறிந்துவிடும் என்ற கருத்திலே அவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் இமாம் நவவி அவர்கள் அந்த கருத்தை ஏற்றுக்கொள்வதாக இல்லை. ஒருவர் அதிகமாக சாப்பிட்டாலும் அல்லது குறைவாக சாப்பிட்டாலும் மறந்த நிலையிலே அவருடைய நோன்பு முறியாது என்ற கருத்திலே ஷாஃபி மத்ஹபை சேர்ந்த இமாம் நவவி அவர்கள் இருக்கின்றார்கள். அதற்காக அவர் சொல்கின்ற நியாயம், ஒருவர் மறந்த நிலையிலே அதிகமாக சாப்பிடுவதற்கான சந்தர்ப்பங்களும் இருக்கின்றன, அதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கின்றன என்ற கருத்தை குறிப்பிடுகின்றார்கள். அதே போன்று ஹதீஸ்களை வைத்து பார்க்கின்ற போது ஹதீஸ்கள் அனைத்தும் எந்த ஒரு வரையறையும் இல்லாமல் ஒருவர் மறந்த நிலையிலே சாப்பிட்டால் அல்லது குடித்தால் அவருடைய நோன்பு முறியாது என்ற கருத்தை கூறுகின்றது. ஆகவே இந்த கருத்துக்களின் அடிப்படையில் ஒருவர் மறந்த நிலையிலே சாப்பிட்டால் அல்லது குடித்தால் அவருடைய நோன்பு முறியாது. எனவே அவர் கலா செய்ய வேண்டிய தேவை கிடையாது, கஃபாரா கொடுக்க வேண்டிய தேவையும் கிடையாது என்பதை நாங்கள் இந்த இடத்திலே புரிந்து கொள்கின்றோம். அடுத்ததாக, ஒருவர் ரமலான் காலத்திலே வேண்டுமென்று எந்த ஒரு நியாயமும் இல்லாமல் சாப்பிடுகின்றார், அல்லது ஏதாவது ஒரு பானத்தை குடிக்கின்றார், அல்லது சிகரெட் போன்றவற்றை புகைக்கின்றார், சுய இன்பம் செய்து தனது இந்திரியத்தை வெளியாக்குகின்றார். இப்படியான காரியங்களில் ஈடுபட்டு தனது நோன்பை ஒருவர் முறித்து கொண்டால் அது மிகப்பெரிய பாவமாக அது அமையும். அவர் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும், அதற்காக தௌபா செய்ய வேண்டும். அவருக்கு பொறுப்பானவர்கள் அவர் நோன்பு நோட்காமல் இருந்தால் அல்லது நோன்பு நோற்றாலும் அதனை வேண்டுமென்றே விடக்கூடியவராக இருந்தால்
அவருக்கு பொறுப்பானவர்கள் அவரை நெறிப்படுத்த வேண்டும், வழிப்படுத்த வேண்டும். அவருடைய பெற்றோர்கள், அவரை வளர்ப்பவர்கள், அவரை போஷிப்பவர்கள் அவர்களை நெறிப்படுத்துவது அவர்களது கடமை. அதே போன்று ஒரு முஸ்லீமும் இவர்கள் இதை போன்றவர்களை கண்டால் அவருக்கு உபதேசம் கூறி அவரை வழிப்படுத்துவது அவரது கடமை. ஆகவே ஒருவர் நோன்பு காலத்திலே வேண்டுமென்று தனது நோன்பை விட்டிருந்தால் அவர் அந்த நோன்பை கலா செய்வது கட்டாயம், வாஜிப். ஏனென்றால் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான், ஃபமன் கான மின்கும் மரீதன் அவ் அலா சஃபரின் ஃபஇத்தத்தும் மின் ஐயாமின் உஹர். உங்களில் ஒருவர் நோய்வாய்ப்பட்டால் அல்லது பிரயாணத்தில் இருந்தால் அவர் நோன்பை விட்டுவிட்டு அந்த நோன்பை ஏனைய காலங்களில் கலா செய்து கொள்ளட்டும் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். நோய், பிரயாணம் என்பது நியாயமான காரணங்கள். இந்த நியாயமான காரணங்களுக்காக நோன்பை விட்டாலே அவர் அந்த நோன்பை ஏனைய காலங்களில் நோக்க வேண்டும், கலா செய்ய வேண்டும் என்றிருந்தால், ஒருவர் வேண்டுமென்றே நோன்பை விட்டிருந்தால், அந்த நோன்பை முறித்திருந்தால் கட்டாயமாக அவர் அந்த நோன்பை கலா செய்ய வேண்டும் என்பதிலே எந்த இடத்திலும் சந்தேகம் கிடையாது. ஆகவே இவ்வாறு வேண்டுமென்றே நோன்பை விட்டவர்கள், வேண்டுமென்றே நோன்பை பிடிக்காமல் இருந்தவர்கள் கட்டாயமாக விட்ட நோன்புகளுக்காக, முறித்து கொண்ட நோன்புகளுக்காக கலா செய்ய வேண்டும். ஆனால் இவ்வாறான பாவங்களில் ஈடுபட்டவர்கள் அதற்கான குற்றப்பரிகாரத்தை கொடுக்க வேண்டுமா, கஃபாரா கொடுக்க வேண்டுமா என்ற விடயத்திலே அறிஞர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்கின்றது. ஹனஃபி மதுஹபை சார்ந்தவர்கள் இமாம் ரஹவி, இமாம் இஸ்ஹாக், இமாம் சௌரி, இமாம் அவுசாஇ போன்றவர்கள் அவர் கட்டாயமாக கஃபாரா கொடுக்க வேண்டும் என்ற கருத்திலே இருக்கின்றார்கள். அவர்கள் கூறுகின்ற நியாயம், ஒருவர் ரமதான் காலத்தில் பகல் வேளையிலே உடலுறவு கொண்டால் அதற்காக குற்றப்பரிகாரம் கஃபாரா கொடுக்க வேண்டும் என்பதிலே எந்த ஒரு கருத்து வேறுபாடும் கிடையாது. ஒருவர் ரமதான் காலத்தின் பகல் வேளையில் உடலுறவு கொண்டால் அவர் ஒரு அடிமையை விடுதலை செய்ய வேண்டும், அல்லது தொடர்ந்து 2 மாதங்கள் நோன்பு நோட்க வேண்டும், அல்லது 60 ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும் என்ற குற்றப்பரிகாரம் இருக்கிறது. இந்த குற்றப்பரிகாரம் எதற்காக? தனது ரமதான் காலத்திலே தனது உடல் இச்சையை, தனது அந்தரங்க உறுப்புகளின் ஆசைகளை அடக்கி கொள்ளாதன் காரணமாக இந்த குற்றப்பரிகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்றுதான் ஒருவர் சாப்பிடுவது என்பது, ஒருவர் ரமதான் காலத்திலே வேண்டுமென்று குடிப்பது என்பது தனது வயிற்றுக்கான இச்சையை, வயிற்றுக்கான ஆசையை கட்டுப்படுத்தி கொள்ளாமல் இவ்வாறான பாவங்களில் ஈடுபடுகின்றார். ஆகவே அந்த வகையில் இவரும் அதற்கான குற்றப்பரிகாரத்தை செய்ய வேண்டும் என்ற கருத்திலே இவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இமாம் ஷாஃபிஈ மற்றும் ஷாஃபி மதுஹபை சார்ந்த அறிஞர்கள் மற்றும் பெரும்பாலான அறிஞர்கள் அவர் கஃபாரா கொடுக்க வேண்டிய, குற்றப்பரிகாரம் செய்ய வேண்டிய தேவை கிடையாது என்ற கருத்தில் இருக்கிறார்கள். ஏனென்றால் அடிப்படையில் எந்த ஒரு பாவத்திற்கும் குற்றப்பரிகாரம் கிடையாது. ஒரு பாவத்திற்கு குற்றப்பரிகாரம் கஃபாரா இருக்கின்றது என்று சொல்வதாக இருந்தால் அதற்கு ஒரு பலமான ஆதாரத்தை எடுத்து வைக்க வேண்டும் என்பது அறிஞர்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு அடிப்படை. அந்த வகையிலே ஒருவர் வேண்டுமென்றே நோன்பு பிடித்து கொண்டு சாப்பிட்டதற்காக அல்லது குடித்ததற்காக, உடலுறவு அல்லாத காரியங்களில் ஈடுபட்டு நோன்பை முறித்து கொண்டதற்காக கஃபாரா கொடுக்க வேண்டும் என்று கூறுகின்ற எந்த ஒரு ஹதீஸும் கிடைக்கவில்லை. ஆகவே வேண்டுமென்றே நோன்பை முறித்து கொண்டவர் அந்த நோன்பை ஏனைய நாட்களில் கலா செய்ய வேண்டும், அவர் அதற்கான குற்றப்பரிகாரம் கொடுக்க தேவையில்லை என்ற கருத்தை இந்த இடத்திலே நாங்கள் புரிந்து கொள்கின்றோம். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.